السلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நமது தஸ்ஹீஹு திலாவா பாடத்தில் இவ்வாரமும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பளித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். நாம் தற்பொழுது அஹ்காமுல் நூன் அஸ்ஸாக்கினா வத்தன்வீன் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கூன் செய்யப்பட்ட நூன், அதே போன்று தன்வீன் சுக்கூன் செய்யப்பட்ட நூன் தன்வீனுடைய சட்டங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வகையில் முதலில் நாம் இஸ்ஹார் என்ற அந்த சட்டத்தை பார்த்தோம். அதனுடைய 6 எழுத்துக்கள், சுக்கூன் செய்யப்பட்ட நூன் தன்வீனுக்கு பின்னால் அந்த 6 எழுத்துக்கள் வந்தால் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்ற விடயத்தை பார்த்தோம். அடுத்ததாக இத்காமை பார்த்தோம். அந்த இத்காம் 2 வகைப்படும். இத்காம் பிகுன்னா, இத்காம் பிலா குன்னா என்று அதற்கும் 6 எழுத்துக்கள் இருக்கின்றன என்ற விடயங்களை பார்த்தோம். இந்த வகையில் இன்று குர்ஆனில் தஜ்வீதுடைய அடையாளங்களை காட்டியிருக்கக்கூடிய அந்த பிரதிகளில் இந்த சட்டங்களை வித்தியாசப்படுத்தி நாம் அந்த இடத்தில் உணர்ந்து அதனை அமுல்படுத்துவதற்காக வேண்டி சில அடையாளங்களை காட்டியிருப்பார்கள். சொல்லப்படக்கூடிய இந்த அடையாளங்கள் இது இன்று நேற்று உருவான அமைக்கப்பட்ட அடையாளங்கள் அல்ல. எமது உலமாக்கள் குர்ஆனை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த உலகில் படைத்த அந்த உலமாக்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இப்படிப்பட்ட இந்த அடையாளங்களை அவர்கள் காட்டி சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய மன்னரைகளை அல்லாஹ் பிரகாசமாக்கி வைக்க வேண்டும். இந்த வகையில் இந்த இத்காம் பிகுன்னா பிலா குன்னா என்று 2 வகைகளாக நாம் பார்த்தோம். இப்பொழுது இன்று நாம் பார்க்க இருப்பது பூர்த்தியாக இத்காம் செய்வதும் அதனை குறைவாக இத்காம் செய்வதும் என்று 2 வகைகளாக இது பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வகையில் சுக்கூன் செய்யப்பட்ட நூனை பூர்த்தியான இத்காம் செய்வதின் அடையாளம் என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், 5வது அந்த ஆயத்தில் அயஹ்சபு அல்லை என்று இருக்கிறது. அதாவது முதல் நூன் அதிலே சுக்கூனை நீக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 2வது இருக்கக்கூடிய அந்த லாமில் சத்து வைக்கப்பட்டிருக்கிறது. 2 வகைகளாக இதனை பிரித்து வித்தியாசமாக காட்டப்படும். இதில் நாம் பூர்த்தியான உண்ணா செய்யும் பொழுது செய்வதற்காக வேண்டி இப்படி வித்தியாசம் காட்டியிருப்பார்கள். அதாவது அந்த 6 எழுத்துக்களில் வாவையும் யாவையும் தவிர உள்ள மீம், நூன், லாம், ரா, இங்க பாருங்கள், இங்க வரைய கூறப்பட்டிருக்கிறது. நூன் நீக்கப்பட்டு சுக்கூன் செய்யப்பட்ட நூனை பூர்த்தியாக இத்காம் செய்வதன் அடையாளம், நூனிலிருந்து சுக்கூனை நீக்கி பாருங்க, அயஹ்சபு அல்லைன் அல்லை என்று சொல்லும் பொழுது முதல் நூனில் சுக்கூன் அங்கே நீக்கப்பட்டு அதன் 2வது எழுத்து நூனாக அல்லது மீமாக அல்லது லாமாக அல்லது ராவாக இருப்பின் அதற்கு சத்து செய்யப்பட்டிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த லாமுக்கு சத்து செய்யப்பட்டிருக்கு. இதன் பொழுது நாம் பூர்த்தியாக என்ன செய்கிறோம்? இத்காம் செய்ய வேண்டும். பூர்த்தியாக இத்காம் என்று சொல்லும் பொழுது நமக்கு நினைவிருக்கும், நாம் ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது நூன் மீம் இந்த 2ம் 2 இடங்களில் இருந்து வெளியாகக்கூடிய ஹர்ஃபுகள் என்பதாக நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது வாய், அதே போன்று மூக்கு, இந்த 2 பகுதிகளில் இருந்துதான் இந்த நூன் வெளியாகிறது. ஒன்னாவுடன் சேர்ந்து நூனும் மீமும் ஒன்னாவுடன் சேர்ந்து வெளியாகும் பொழுது மூக்கு அதே போன்று வாயிலிருந்து வெளியாகக்கூடிய தன்மை கொண்டது. ஆகவே பூர்த்தியாக நாம் இத்காம் செய்வது என்று சொல்லும் பொழுது அந்த நூனை பூர்த்தியாக விட்டுவிட்டு, அதாவது வாயில் இருந்து வெளிப்படும் இடத்தையும் விட்டுவிட்டு மூக்கில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒன்னாவையும் விட்டுவிட்டு அடுத்த எழுத்துக்கு நேரடியாக சென்று விடுகிறோம். பாருங்கள், அயஹ்சபு அல் அல்லன், அன் என்ற சத்தமே கிடையாது. அந்த நூனுக்கு வரக்கூடிய உன்னாவும் கிடையாது. அயஹ்சபு அல்லன் அல்லை முதல் இடத்தில் நூன் லாம், இந்த இடத்தில் பாருங்கள் 4 எழுத்துக்களில் லாம் வந்திருக்கிறது.
இதன் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? சத்து வந்திருந்தால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நூனிலிருந்து சுக்கூன் நீக்கப்பட்டு அடுத்த எழுத்துக்கு சத்து வந்திருந்தால் நாம் பூர்த்தியான இதகாம் செய்ய வேண்டும். அல் லன் என்று சொன்னோம் என்று சொன்னால் அங்கே பிழை. லன் என்று சொன்னது வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே நூனுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய தன்மையை நாம் நீக்கிவிட்டு மூக்கில் இருந்து வெளிப்படக்கூடிய பகுதியை கொடுக்கிறோம். அதனால் பூர்த்தியான நாம் இதகாம் செய்யவில்லை. ஆகவே பூர்த்தியான இதகாம் செய்யப்பட வேண்டும். அயஹ்சபு அல்லன் யக்திர என்று. அதே போன்று பாருங்கள், அடுத்த இதாக இருக்கிறது குறைவாக உண்ணா செய்வதற்குரிய அந்த அடையாளம். அதனை பொறுத்தவரையில் மேலே மேலே அதே உதாரணத்தை பாருங்கள். மேலே அந்த உதாரணத்தில் அடுத்த உதாரணத்தை மேல் ஃபெஸ்டுக்கு உள்ளது. அந்த உதாரணத்தை பாருங்க. அயஹ்சபு அல்லை பாருங்க. அயஹ்சபு அல்லை, இந்த லாமுக்கு பின்னர் லன் என்பதற்கு எந்த இடத்தில் நூனுக்கு அங்கே சுக்கூன் நீக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக யா வந்திருக்கிறது. ஆகவே யாவும் வாவும் வந்திருந்தால் நாம் குறைவாக அந்த இடத்தில் என்ன செய்கிறோம்? இத்காம் செய்கிறோம். குறைவாக இத்காம் என்று சொல்லும் பொழுது நூனுக்கென்று உள்ள ஒரு பகுதி மொழியப்படுகிறது. உதாரணம் பாருங்கள், லை யக்திர, அதற்கு பின்னால் தான் யாவை மொழிகிறோம். லை என்று சொல்லும் பொழுது லன் என்று வாயால் வெளியாகக்கூடிய நூனுடைய சத்தத்தை சொல்லவில்லை, ஆனால் மூக்கால் வெளியாகக்கூடிய அந்த உண்ணாவை சொன்னோம். லை யா யக்திர, அதற்கு பின்னால் தான் யாவை சொல்கிறோம். ஆகவே இங்கே பூர்த்தியாக நாம் அந்த நூனை யாவில் நுழைய வைக்கவில்லை, பாதியாக குறைவாக நுழைய வைக்கிறோம். முதல் உதாரணத்தில் பூர்த்தியாக நுழைய வைத்தோம், அதனால் நூனுடைய சத்தமே கிடையாது. இரண்டாவது உதாரணத்தில் பகுதியில் நாம் குறைவாக வைக்கிறோம், அதனால் நூனுடைய உண்ணாவுடைய சத்தம் வெளிப்படுகிறது. அயஹ்சபு அல்லன் யக்திர என்று ஓதுகிறோம். அதனைத்தான் அடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது சுக்குன் செய்யப்பட்ட நூனை குறைவாக இத்காம் செய்வதன் அடையாளம் நூனில் இருந்து சுக்கூனை நீக்கி அதன் இரண்டாவது எழுத்து வாவாக அல்லது யாவாக இருப்பின் அதற்கு சத்து செய்யப்படாமல் அதனை வரையப்பட்டிருக்கும். பாருங்கள், சுக்கூன் செய்யப்பட்ட நூனில் இருந்து சுக்கூனை நீக்கப்பட்டிருக்கிறது. யஅமலில் இருக்கக்கூடிய யாவுக்கு சத்து செய்யப்படவில்லை. ஏன் காரணம்? அந்த இரண்டும் மொழியப்படுகிறது. இங்கே முதல் நூனுடைய உண்ணா மொழியப்படுகிறது, இரண்டாவதாக யாவுடைய சப்தம் மொழியப்படுகிறது. அதனால் பூர்த்தியாக உண்ணா செய்யப்படாமல் இந்த அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்கு சத்து இருக்குமோ அங்கே இது பூர்த்தியாக நாம் இத்காம் செய்ய வேண்டும். சத்து வராமல் இருப்பின் குறைவாக செய்ய வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மிகுதம் இருக்கிறது. எதிர்வரக்கூடிய வாரங்களில் அதை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். வல்ல இறைவன் அவனுடைய திருமறையை அவனுக்கு பொருத்தமான முறையில் கற்று அதனை ஓதி அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.